புதுச்சேரியில சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்துல குற்றவாளிகளை உடனடியா கைது செய்ய வலியுறுத்தி வானூர் பகுதி இளைஞர்கள் பேரணியாக போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி 4 நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போனதை அடுத்து சிறுமியுடைய பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. புகாரின் பேர்ல போலீசார் விசாரணை நடத்திட்டு வந்த நிலையில சிறுமியோட வீட்டுக்கு பக்கத்துல சாக்கு மூட்டையில கட்டை கால்வாயில சிறுமி கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் சிறுமியுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த சம்பவம் புதுச்சேரி மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இந்த சம்பவத்தை கண்டிக்கிற வகையில வானூர் பகுதியில உள்ள இளைஞர்கள் பட்டானூர்ல இருந்து பேரணியா தமிழக புதுச்சேரி எல்லையில ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. ஆர்ப்பாட்டத்துல குற்றவாளிகளை கண்டித்தும் போலீசாரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பியுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்துல 9 வயது சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை செஞ்ச குற்றவாளிகளை தூக்கிலிடணும் வலியுறுத்தியும் கஞ்சா போதை பொருள் நடமாட்டம் இல்லாத புதுச்சேரியை உருவாக்கணுங்கிற கோரிக்கையை முன்வச்சும் புதுவை கடற்கரை காந்தி சிலை அருகில இளைஞர்கள் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ப்பாட்டத்துல சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட இந்த வழக்குல நீதி கிடைக்கணும் அப்படின்னும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படின்னும் கடற்கரை வியாபாரிகள் தங்களுடைய கடைகளை அடைச்சு கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க.